உங்கள் உடல் எடை அதிகமாக இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? குறைஞ்ச உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா? இல்லை டயட் பிளான் மெயின்டைன் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வயிற்று பட்டினி போடாமல் ஹெல்த்தியாக உடல் எடையை எப்படி குறைக்கலாம், என்ன ஃபுட்டு சாப்பிடலாம், என்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க சாப்பாடை கம்மி பண்ணி வயிற்று பட்டினி போட்டு குறைக்கணும்னு நினைக்கிறது தப்பான முடிவு. நம்ம உடம்புக்கு டெய்லியும் புரோட்டீன், ஃபைபர், மைக்ரோ நியூட்ரிஷன் தேவைப்படுது. அதுக்கு நம்ம நல்லா சாப்பிடணும். உடல் எடை அதிகரிக்காமல் லோ கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டாக தேடி சாப்பிட்ணும். ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு 2500 கேலரிஸும் பெண்ணுக்கு 2000 கேலரிஸும் தேவைப்படுது. இந்த தேவைப்படுற கேலரிஸும் கம்மியாக சாப்பிட்டாலே நம்ம உடம்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். புரோட்டீன், ஃபைபர், மைக்ரோ நியூட்ரிஷன், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவாக தேடி சாப்பிட்ணும். சரி வாங்க, லோ கேலரிஸ் ஃபுட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரொக்கோலி. 100 கிராம் ப்ரொக்கோலியில் 35 கேலரிஸும் வாட்டர் கண்டென்ட்டு 90% இருக்குது. புரோட்டீன் 3, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின் கே, சி இதெல்லாம் இருக்குது. அடுத்தது காலிஃப்ளவர். 25 கேலரிஸும் ஃபைபரு, விட்டமின் சி, கே இருக்குது. அடுத்தது எக்கு. ஒரு எக்கில் 70லேருந்து 80 கேலரிஸ் வரையும் இருக்குது. புரோட்டீன் பார்த்துக்கிட்டோம்னா 6 கிராமு, மினரல்ஸு, விட்டமின்ஸு இருக்குது. கேரட்டு 41 கேலரிஸ் இருக்குது. விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஃபைபரு, பொட்டாசியம் இருக்குது. தக்காளி 22 கேலரிஸ் இருக்குது. புரோட்டீன் 1 கிராமு, ஃபைபர் 1 கிராமு. அடுத்தது சக்கரவள்ளி கிழங்குங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ. கேலரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா 86 இருக்குது. ஹை ஃபைபர் இருக்கிறதுனால மேற்கொண்டு எதையுமே சாப்பிட விடாமல் வயிறை ஃபுல்லாக வச்சுக்கும். சுரக்காய் கேலரிஸு 15லேருந்து 23 இருக்குது. வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. ஃபைபரு, விட்டமின், மினரல்ஸ் இருக்குது. அப்புறம் வெண்பூசணி கேலரிஸையும் பார்த்தா ரொம்ப கம்மிங்க, 13 தான் இருக்குது. வாட்டர் 96 கிராம் இருக்குது. ஃபைபரு, மினரல்ஸ் இருக்குது. அடுத்தது ஃப்ரூட்ஸு. ஆப்பிள் கேலரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா 52 இருக்குது. ஃபைபரு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. பப்பாயா கேலரிஸ் 55 இருக்குது. கார்போஹைட்ரேட் 9, புரோட்டீனு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அடுத்தது பைனாப்பிள் 50 கேலரிஸும் விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மினரல்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு எல்லாமே இருக்குது. வாட்டர்மெலன் கேலரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மி, 30 தான் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது. அடுத்தது பெர்ரி ஃப்ரூட்ஸு. ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி இதெல்லாம் கேலரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா 33 தான் இருக்குது. விட்டமின், மினரல்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஃபைபர்ஸு இதெல்லாம் இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே லோ கேலரிஸு, அதிக நியூட்ரிஷன் வேல்யூஸும் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு எதுவும் சாப்பிட விடாமல் பார்த்துக்கும். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். அதிக கேலரிஸ் கொண்ட ஃபுட்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, சுகரு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2500 கேலரிஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா அதை விட கம்மியான கேலரிஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவுலாம் தவிர்க்கணும். ப்ரெட்டு, ஒயிட் ரைஸு, கேக்ஸு, சிப்ஸு, குக்கீஸு, கூல்ட்ரிங்க்ஸு, பர்கரு, பீஸா, ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் அதிக கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டு. இதெல்லாம் நம்ம டெய்லி தேவைப்படுற கேலரிஸை விட அதிகமாக இருக்கிறதுனால கொழுப்பாக ஸ்டோர் ஆகி உடல் பருமனை அதிகப்படுத்தும். அடுத்தது முக்கியமானது உடற்பயிற்சி செய்கிறது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே உடற்பயிற்சி செய்யலாம். ஜிம்முக்கு போய் தான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருந்தபடியே சின்னதாக கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம். டெய்லி நடக்கலாம். நடக்கிறது உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சின்ன வேலையெல்லாம் செய்யலாம். நம்மள பல பேர் டிவி சுவிட்சு, ஃபேன் சுவிட்சு கூட போட மாட்டோம். அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்போம். இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு வைக்காமல் நம்மளே செய்யலாம். டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 8 மணிக்குள்ளேயே சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க. இது நம்ம அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாப்பிட்ட உடனே தூங்காமல் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழித்து தூங்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். மறுபடியும் வெயிட் போடாமல் இருக்க முடியும்.